ஹாய் ஆல், ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை டிசைன் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அதில் சுற்றி அப்படியே முறுக்கிடுங்க. கொஞ்சம் லைட்டாக முறுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப் நமக்கு கிடச்சிரும். எக்ஸஸாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம 4 பீசஸ் ரெடி பண்ணணும். பெரிய சைஸில் 2 சர்க்கிள் ஷேப்பும் அதை விட ஸ்மால் சைஸில் 2 ஷேப்பும் ரெடி பண்ணணும். இப்போ 2 சர்க்கிளையும் ஈவனாக வச்சுட்டு லைட்டாக அந்த இடத்துல ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி சின்ன சைஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் போட்டுடலாம். அந்த ரெடி பண்ணதை எடுத்து ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ளே அந்த மெட்டல் ஒயரை வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அந்த கிளாத்தை இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். அந்த கிளாத் நல்லா பிடிச்சி இழுத்துருங்க. டைட்டாக இழுத்துட்டு நம்ம த்ரெட் போட்டு நாட் பண்ணிடலாம். நார்மலாக எப்பயும் பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 or 3 நிமிஷம் இதை நல்லா சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இது மாதிரி பேலன்ஸ் இருக்க பீஸையும் ஸ்டாக்கிங் கிளாத் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸ்மால் சைஸ் ரெடி பண்ணலையா, அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 or 3 டைம்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக் சைஸ் ரெடி பண்ணதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாடி பார்ட் ரெடி பண்ணிடலாம். மெட்டல் ஒயரில் ஒயிட் பேல் எடுத்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி லைட்டாக அதை முறுக்கிடுறேன். முறுக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் பேல் வச்சுட்டு ரெண்டையும் அந்த ஒயரை 2 ஒயர்லையுமே தனித்தனியாக வந்து 4 பீடு வயலட் கலர் சேர்த்து ஜாயின் பண்ணி அதையும் முறுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் பேல் ஸ்மால் சைஸாக. நெக்ஸ்ட்டு ஐ பார்ட் ரெடி பண்ணிடலாம். லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸ் பீடு வச்சுட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாடி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.